வெல்கம் டு அவர் சர்வீஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். அவர் உயர்ந்தவர், உயர்ந்த ஸ்தலத்தில் நம்மளை அமரச் செய்வார். இந்த பாடலை நாம் பாட போகிறோம். பெரியவர் பெரியவர், இயேசு பெரியவர். இந்த பூலோகத்தை படைத்து ஆளுகிற ஆண்டவர் நம்மளுடைய ஆண்டவர். இந்த காலை ஆராதனையில நாம் சேர்ந்து பாடலை பாடி தேவனை ஆராதிப்போமாக. ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமாக நாம் தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. பெரியவர் பெரியவர், இயேசு பெரியவர். பெரியவர் பெரியவர், நம் ஆண்டவர் பெரியவர், இயேசு பெரியவர். இந்த பூலோகத்தை படைத்து ஆளும் இயேசு பெரியவர். இந்த பூலோகத்தை படைத்து ஆளும் இயேசு பெரியவர். பெரியவர் பெரியவர் பெரியவர், இயேசு பெரியவர். பெரியவர் பெரியவர், இயேசு பெரியவர். இந்த பூலோகத்தை படைத்து ஆளும் இயேசு பெரியவர். இந்த பூலோகத்தை படைத்து ஆளும் இயேசு பெரியவர். அவர் ஆபிரகாமிலும் பெரியவர், அவர் ஈசாக்கிலும் பெரியவர், அவர் யாக்கோபிலும் பெரியவர். வெற்றி சிறந்த ஆண்டவர் தான் நம் ஆண்டவர். ஆமென். நம்மளை வெற்றி சிறக்க வைப்பார். அவர் ஆபிரகாமிலும் பெரியவர், அவர் ஈசாக்கிலும் பெரியவர், அவர் யாக்கோபிலும் பெரியவர். வெற்றி சிறந்தவர். அவர் ஆபிரகாமிலும் பெரியவர், அவர் ஈசாக்கிலும் பெரியவர், அவர் யாக்கோபிலும் பெரியவர். வெற்றி சிறந்தவர். பெரியவர் பெரியவர், இயேசு பெரியவர். கரங்களை தட்டி பாடுவோமா? பெரியவர் பெரியவர், இயேசு பெரியவர். இந்த பூலோகத்தை படைத்து ஆளும் இயேசு பெரியவர். இந்த பூலோகத்தை படைத்து ஆளும் இயேசு பெரியவர். அவர் ராஜாக்களிலும் பெரியவர், எல்லா பிரபுக்களும் பார்க்கிலும் அவர் பெரிய ஆண்டவர். சாத்தானிலும் பெரியவர். நம்மளை ஆள வந்த ஆண்டவர் தான் நம்மளுடைய தேவாதி தேவன். அவர் ராஜாக்களிலும் பெரியவர், அவர் எல்லா பிரபுக்களிலும் பெரியவர், அவர் சாத்தானிலும் பெரியவர், ஆள வந்தவர். அவர் ராஜாக்களிலும் பெரியவர், அவர் எல்லா பிரபுக்களிலும் பெரியவர், அவர் சாத்தானிலும் பெரியவர், ஆள வந்தவர். பெரியவர் பெரியவர், இயேசு பெரியவர். பெரியவர் பெரியவர், இயேசு பெரியவர். இந்த பூலோகத்தை படைத்து ஆளும் இயேசு பெரியவர். இந்த பூலோகத்தை படைத்து ஆளும் இயேசு பெரியவர். இந்த பூலோகத்தை படைத்து ஆளும் நம் இயேசு பெரியவர். இந்த பூலோகத்தை படைத்து ஆளும் இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்வோமாக. ஹல்லேலூயா. இந்த நாளில
நம் நிறைய நேரத்தில் நிறைய பேரை சார்ந்து நம் இருக்கிறோம். நம்மளுடைய கண்மலை யார்? இயேசு கிறிஸ்து. அவரை சார்ந்து இருக்கிறதுக்கு நமக்கு அந்த டைமும் இல்லை, அந்த எண்ணமும் சில நேரத்தில் வர மாட்டேங்குது. நம்முடைய கண்மலையான இயேசு கிறிஸ்துவை நாம் சார்ந்து இருக்கும்போது நமக்கு கவலை இருக்காது, நமக்கு வருத்தம் இருக்காது, நமக்கு பயம் இருக்காது. ஆனால் பக்கத்து அக்கா வீட்லேயோ இல்லை ஒரு அண்ணன்ட்ட போய் சார்ந்து இருக்கிறோம் அப்படின்ட்டு நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா, அவங்கக்கிட்ட போனால், அவங்கக்கிட்ட நான் சார்ந்திருந்தா அவங்க எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லை ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு. அது நிரந்தரம் அல்ல. அந்த சந்தோஷம் நிரந்தரமான சந்தோஷம் இல்லை. நீங்கள் கர்த்தரை சார்ந்திருந்தீங்கன்னா, கர்த்தர் இயேசு என்ற கண்மலையை சார்ந்து இருந்தீங்கன்னா, நிச்சயமாகவே அவர் தோள்களின் மேல் நீங்க சாய்ந்து இருந்தீங்கன்னா அந்த சந்தோஷம் எப்பொழுதும் நிலைத்து நிற்கும். அநேக நேரத்தில் நம்ம அதை செய்யறதே இல்லை. இன்றைக்கு இந்த ஆராதனையில் அவர் தோள்களின் மேலே என்ற பாடலை பாடும்போது ஒவ்வொருத்தரும் தேவனை சார்ந்து, அவர் தோளின் மேல் சார்ந்து நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளும் கவலைகளையும் பாரங்களையும் தேவைகளையும் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் போட்டு விட்டுருங்களே, கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம இந்த பாடலை பாடுவோமா? அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவையெல்லாம் அவர் பார்த்து கொள்வார், நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே என்று நாம் பாடுவோமா? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமா பாடுவோம். ஆமென். அவர் வார்த்தையின் மேல் நாம் சாய்ந்து இருக்கணும். அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவையெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், என்னாலும் தேகம் தருவீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்து விட்டதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. சொல்லுங்க. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. மறுபடியும் அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. சேர்ந்து பாடுவோமா? யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே.
இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அப்பா என்னோடு இருப்பதால் நான் பயப்பட மாட்டேன். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் அவருடைய கோலும் அவருடைய தடியும் எங்களை தேற்றும் என்று தாவீதுக்காரன் சங்கீதத்துல நாம் பார்க்கிறோம். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்து நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்த தேவன் என்றாலும் சுகம் தருவீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. மறுபடியுமாக யெகோவா ஈரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலும் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். என்னை விசாலத்துக்கு கொண்டு செல்கிற ஆண்டவர், நம்மை விசாலத்தில் கொண்டு செல்கிற ஆண்டவரா இருக்கிறார். ஆமென், ஹalleluya. எஸ் எஸ் ஜீசஸ். கரங்களை தட்டுவோமா, உற்சாகத்தோட பாடுவோமா. ஆமென். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என்னை விசாலத்தில் கொண்டு சென்று மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. மறுபடியுமா பாடுமா. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. கரங்களை தட்டுவோமா. யெகோவா ராஃபா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. வார்த்தையின் மேலே, அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்து விட்டதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. நம் ஆண்டவர் நம் தேவைகள் அறிந்து நம் தேவைகளை சந்திப்பார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு கண்மலை. எஸ், அந்த கண்மலை நாம் சார்ந்திருப்போமா? நம்ம எத்தனையோ கண்மலை என்றால் அது அசைக்கப்பட முடியாது தான் கண்மலை. அப்ப அந்த கண்மலை எது என்று நாம் பார்த்து ஸ்ட்ராங்கா
நிற்கணும். இயேசு என்ற கண்மலையின் மேல் நாம் ஸ்டெடியாய் நிற்கும் போது அல வந்தாலும் காற்றடிச்சாலும் புயல் வந்தாலும் நம்ம அசைக்கப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. இந்த ஆராதனையில ஆவியான நம் மத்தியில பேசிக்கொண்டு இருக்கிறார். நம்ம யார் இடத்துல இருக்கிறோம், யாரை சார்ந்து இருக்கிறோம், யாரை பக்கத்து வீட்டுக்காரங்களை சார்ந்து இருக்கிறோமா, நம்மளுடைய தொழிலை சார்ந்து இருக்கிறோமா, நம்மளுடைய சுயத்தை சார்ந்திருக்கோமா? ஆண்டவரை சார்ந்திருக்கும் போதுதான், கர்த்தரை சார்ந்திருக்கும் போதுதான், இயேசு கிறிஸ்து என்ற கண்மலை நாம் சார்ந்திருக்கும் போது நம்ம அசைக்கப்பட மாட்டோம். சந்தோஷத்தோடும் மன மகிழ்ச்சியோடும் கர்த்தரை நாம் ஆராதிக்க முடியும். கர்த்தரை சார்ந்திருப்போமாக. இந்த ஆராதனை வேளை கர்த்தர் நம்ம மத்தியில இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம மத்தியில இறங்கி வந்திருக்கிறார். அவரை சார்ந்திருப்போமா? சகோதர சகோதரிகளே, என் அன்பான திருச்சபை மக்களே, இந்த நாட்கள்ல கர்த்தரை சார்ந்திருப்போம். ஒரு சின்ன காரியமா இருக்கலாம், ஒரு சின்ன சந்தோஷத்துக்காக கூட பக்கத்து வீட்டுக்கிட்ட போகாதீங்க, பக்கத்து அண்ணன்கிட்ட போகாதீங்க. கர்த்தருடைய பாதத்துல இருங்க, கர்த்தரை சார்ந்திருங்க, கர்த்தரை பிடித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ். நன்றி இயேசுவே, மக்கு நன்றி. ஹல்லேலூயா. எஸ் ஃபாதர், thank you Jesus. எஸ்அப்பா, மக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. 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 அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்க திருச்சபை மக்கள் ஆண்டவரே, அநேக வியூவர்ஸ் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க ராஜா. ஆண்டவரே, அவர்களுடைய உள்ளத்திலெல்லாம் ஆண்டவர் எவ்வளோ ஒரு பயம், கலக்கம். எங்கேயாவது நாம் போய் எங்கேயாவது இந்த சந்தோஷத்தை வாங்க முடியுமான்னு கூட யோசிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை பற்றி வருகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கு கர்த்தரை சார்ந்திருங்க. கர்த்தரை கண்மலையே என்று அவரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுப்பார். இந்த ஆராதனை நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி சுவாமி. நீங்க பேசினதுக்காக நன்றி ராஜா. ஒவ்வொருத்தரை நீ தொட்டதுக்காக நன்றி சுவாமி. தொடர்ந்து நீர் எங்களை நடத்துவீராக ஆண்டவரே. உடைய திருப்பாத்திர ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே, இந்த வேளையிலே, இந்த மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளிலே இப்பொழுது நாம் நன்றாய் ஆராதித்திருக்கிறோம். தேவ பிரசன்னம் நம்மத்திலே சூழ்ந்திருக்கிறது. இந்த வேளையிலே ஜப குறிப்புகளோடு நம் ஆண்டவரிடத்தில் யாவரும் ஒருமனப்படுவோம். சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நாம் யாவரும் ஒரே சிந்தையாக இந்த ஜெபத்தில் இணைந்து கொள்வோமா? இன்றைக்கு நாம் அநேகமாக ஊழியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். குறிப்பாக ஊழியங்களுக்காக அநேக ஊழியங்கள் இருக்கிறது. அப்போஸ்தல ஊழியங்கள் இருக்கிறது, தீர்க்க தரிசன ஊழியங்கள் இருக்கிறது, சுவிசேஷ ஊழியம், மெய்ப்பர் ஊழியம், போதக ஊழியம். அது மாத்திரமல்லாமல் இந்த சிறுவர்கள் மத்தியில் செய்கிற ஊழியம் இருக்கிறது. இன்னும் தொலைக்காட்சி ஊழியம், பத்திரிகை ஊழியம், ஏராளமான ஊழியங்கள் இருக்கிறது. இந்த ஊழியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம்.
நம்முடைய ஜெபம் தேவனுக்கு தேவை. தேவன் கிரியை செய்யும்படிக்கு, தேவனுடைய கரத்தை அசைக்கும்படிக்கு நம்முடைய விசுவாசம் உள்ள ஜெபம் தேவனுக்கு தேவை. ஆகவே யாவரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். இந்த ஜெபங்களெல்லாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய காரியங்களையும் கர்த்தர் நிறைவாக்குவாராக. ஆகவே இந்த வேளையிலே நம் யாவரும் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் தகப்பனே. உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த வேளையில் நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இது எங்களுக்கு ஒரு ஜெப வேலை. நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் கைகளை உயர்த்தி உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய முழங்கால்களை முடக்கி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலே நீர் இந்த ஜெபத்தை கேட்பீராக. தேசத்தில் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த லாக்டவுன் இருக்கிறதுனால இந்த 4 மாதங்களாக பிசிக்கலாக மினிஸ்ட்ரி நடக்கலை. ஆனால் நிறைய இப்படி ஆன்லைன் தொலைக்காட்சி மூலமாக ஏராளமான ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எது எப்படி ஆயினும் எங்கள் பிதாவாகிய தேவரீரே, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செயல்படுவது போல இந்த பூலோகத்திலே இந்த நாட்களிலேயும் எங்களோடு செயல்படுவதாக தேவரீர் நீர் கிரியை செய்வீராக. ஊழியங்கள் மத்தியிலே கர்த்தர் அசைவாடும், ஊழியங்கள் மத்தியிலே கர்த்தர் அசைவாடும். எல்லா சபை ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆலயங்கள் முடங்கி கிடக்கிறது. ஆலயங்கள் ஆண்டவரே அநேக கட்டுமான பணிகளில் இருந்தாலும் அவைகள் தேங்கி கிடக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தில் அவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் சொல்லுகிறோம் அப்பா. உடைய பலிபீடத்திற்கு முன்பாக எங்களுடைய ஜெபங்களை நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. அந்தரபா கர்த்தாவே, நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஊழியங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. இந்த நாளிலே சோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே இழந்த நாட்களை ரெட்டிப்பாக்கி கர்த்தர் தருவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சுவிசேஷ ஊழியங்கள் தேசம் எங்கும் நடக்கட்டும் அப்பா. சுவிசேஷ ஊழியங்களுக்காக அர்ப்பணித்தவர்களை கர்த்தர் எடுத்து நீர் அதிகமாய் பயன்படுத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். தீர்க்கதரிசிகளுக்காக ஜெபிக்கிறோம். நீர் அபிஷேகித்து அழைத்த தீர்க்கதரிசிகளுக்காக ஜெபிக்கிறோம். தீர்க்க தரிசன ஊழியங்கள் இந்த நாட்களில் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு தேவை. அன்றைக்கு இந்த காலகட்டத்திற்கு உண்டான ரேமா வேர்டு எங்களுக்கு தேவை. தீர்க்கதரிசிகளை எழுப்பி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எழும்பிக் கொண்டிருக்கிற தீர்க்கதரிசிகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை அவருடைய வாயிலே தேடுகிறோம். கர்த்தர் அப்படி வைப்பீராக. ஹல்லேலூயா. மெய்ப்பர்களுக்காக, போதகர்களுக்காக, பாஸ்டர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாட்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இளம் வாலிபர்கள் எப்படியோ கொஞ்சமாவது வெளியே போய் ஊழியத்தை நிறைவேற்றுகிறார்கள். ஆனால் மூத்த போதகர்களாம் வீடுகளிலே முடங்கி கிடக்கிறார்கள் அப்பா. அவருடைய உடல் நலனை கருதி முடங்கி கிடக்கிறார்கள். கர்த்தருடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் அந்த நேரத்தில் வீடுகளிலே இருந்தாலும் மோசே மலையிலே தேவனோடு தனிமையிலே சஞ்சரித்த அந்த 40 நாட்களை போல இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரிடத்திலிருந்து உடன்படிக்கை பெட்டியை பெறத்தக்கதாய் கர்த்தர் அதற்கேற்ற சூழலை உருவாக்கி தருவீராக. எந்த ஊழியர்களெல்லாம் மனதிலே காயத்தோடு வேதனையோடு இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நன்மை செய்வீராக, நன்மை செய்வீராக, நன்மை செய்வீராக. அப்படியே எல்லாரும் ஜெபிப்போம், ஜெப சிந்தையிலே இருப்போம். ஆமென் என்று சொல்லி இந்த ஜெபத்திற்கு நீங்கள் ஆமோதியுங்கள். கர்த்தர் நம்மத்திலே பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே சிறுவர் ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். இந்த சண்டே கிளாஸ் ஊழியங்கள்லாம் இப்போ நேரடியாக நடக்கிறதில்ல. இருந்தாலும் பிள்ளைகள் எங்களுடைய ஆலயத்தினுடைய அனுபவத்தை கேட்டால் கூட சொல்லலாம், இந்த பிள்ளைகள் ஒன் வீக் கூட சண்டே கிளாஸ் இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்கள் வாஞ்சியாய் ஓடி வருவார்கள். ஜெபிப்போம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் ஆண்டவரே தொடர்ந்து உம்முடைய சத்தியத்தில் வளரட்டாப்பா. இந்த 4 மாதங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு அது ஒரு இடைவெளியாய், உமக்கும் பிள்ளைகளுக்கும் உண்டான ஒரு இடைவெளியாய் மாறிவிடக்கூடாது தகப்பனே. அவர்கள் இல்லத்தில் இருந்தாலும் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் கற்றுக்கொள்ளுதலிலும் அவர்கள் தரித்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. பிள்ளைகளுக்கு விரோதமாய் நீட்டப்படுகிற பிசாசினுடைய கரத்தை இயேசுவின் நாமத்தினாலே நான் முறியடிக்கிறேன். ஆண்டவரே, நீர் அப்படி செய்ய போற கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நடத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படி ஜெபிக்க போகிறோம். குறிப்பா தொலைக்காட்சி ஊழியர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நம்ம நிறைய இடத்துக்கு சுவிசேஷம் சொல்லப்படலை, இன்னும் அங்கெல்லாம் சுவிசேஷம் போல நம்ம நினைக்கிறோம். எல்லார் வீட்லேயும் டிவி இருக்குது. இன்றைக்கி எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குது. அநேக சேனல்ஸ் இருக்குது.
அவர்கள் நினைத்தால் சுவிசேஷம் அவர்கள் வீட்டிலே அவருடைய படுக்கை அறையிலே சுவிசேஷம் கிடைக்கும். ஒவ்வொருத்தருடைய பேக்கெட்டில் இருக்கிற மொபைலில் காஸ்பல் இருக்குது. அதெல்லாம் இல்லைன்னு எல்லாம் சொல்கிறதெல்லாம் பொய், இதெல்லாம் சாக்கு போக்கு. ஆனால் சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு சாத்தான் அவருடைய மனக்கண்களை குருடாக்கினான் என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம கிட்ட சாவி இருக்கு, சபையின் கையிலே சாவி இருக்கிறது. யாவரும் எடுத்து பயன்படுத்துவோமா? நம்ம உதட்டில் அதை பயன்படுத்துவோமா? இயேசுவின் நாமத்தினாலே தேவனை அறியாத ஜனங்களுடைய மனக்கண்களை திறக்கிறோம். அப்பா சொல்லுங்க, மனக்கண்களை திறக்கிறோம். சபையே, நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். மக்கள், தேவனுடைய ஜனங்களே, உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் இப்ப பயன்படுத்துங்க. கர்த்தர் கிரியை செய்வார். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் வீட்டிலே ரட்சிக்கப்படாதவருடைய மனக்கண்களை நாங்கள் திறக்கிறோம். அப்பா, எங்கள் தேசத்தில் ரட்சிக்கப்படாமல் தேவனுடைய காரியத்திற்கும் வசனத்திற்கும் விரோதமாய் எப்போதும் எதிர்த்து நிற்கிறவருடைய இருதயம் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் அவருடைய இருதயம் மாறுவதாக. உங்களுடைய இல்லங்களில் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் கர்த்தர் இந்த வேளையில வல்லமை அனுப்புவாராக. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவர்களுடைய இல்லத்திலே கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. அப்பா, அந்தகார கிரியைகளை அப்புறப்படுத்துகிறோம். மனக்கண்களை குருடாக்குகிற பிசாசுடைய கிரியைகளை அழிக்கிறோம். கர்த்தர் இந்த வேளையிலே எழுந்தருளுவீராக. அவருடைய இல்லத்தில் எழுந்தருளுவீராக. அவர்கள் இருக்கிறதான இடங்களிலே எழுந்தருளுவீராக. ஆலயங்களிலே எழுந்தருளுவீராக. நம்முடைய கிரியை நீர் விளங்க பண்ணுவீராக. நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீரே, தேசத்தில் எழுப்புதல் உண்டாகட்டும். ஆண்டவரே, தேசத்தில் எழுப்புதல் உண்டாகட்டும். அப்பா, ஒரு பெரிய எழுப்புதலை எங்களுடைய நாட்களிலே, எங்களுடைய காலகட்டத்திலே, எங்களுடைய நாட்களிலே நாங்கள் காண்போம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செயல்படுவது போல பூலோகத்திலே இந்த நெருக்கடியான நாட்களிலும் கர்த்தருடைய சித்தம் மாத்திரம் செயல்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல ஜெபத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்கிறவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன். Praise the Lord. Praise the Lord. உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். We greet you in the name of Jesus Christ. இவ்வளவு நேரமாக தேவனை நாம் மகிமைப்படுத்தி தேவனை ஆராதித்தோம். So long we glorified the name of the Lord and நம்முடைய worshiped Him. இருதயத்திலே தேவன் அவருடைய மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார். In our hearts He has kept joy. The Lord has kept joy in us. அவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். He will definitely bless us. ஆமென் என்று சொல்லுவோமா? Amen. Let's say amen. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Let the name of the Lord be glorified. தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து வருவோம். Let us turn to the word of the Lord. எடுத்துக்கொள்வோம். 2 சாமுவேலின் புத்தகம் 2 Samuel 22ஆம் அதிகாரம் chapter 22 29வது வசனம். verses 29. For you are my lamp, O Lord, and my God lightens my darkness. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 29வது வசனம். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். அருமையானவர்களே, கடந்த இந்த 7 மாதங்களையும் நாம் கடந்து வந்தது என்று பார்த்தால் ஒரு ஆச்சரியமானதான். ஏனென்றால் சூழ்நிலைகள் நாம் எதிர்பார்த்தது போல இல்லை, பாதகமாய் தான் இருந்தது. Last 7 months, if you just turn and think about, it is amazing to see how we came through because of the situations which is happening right now. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் இருந்தே ஒவ்வொரு நாளும் நமக்கு போராட்டம். From the beginning of this year itself, we could see lot of troubles and problems again and again. நம்முடைய இருதயத்தை அதிர்ச்சியாக்குகிற சம்பவங்கள் தேசத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. There are so many things around us, all disappointments, things are happening all around us. ஆனால் நாம் எப்பொழுதெல்லாம் பயந்து போய் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரே நீர்தான் தஞ்சம் என்று சொல்லி வரும் பொழுது ஆண்டவர் அவருடைய வார்த்தை கொண்டே நம்மை ஒவ்வொரு நாளும் திடப்படுத்திக் கொண்டே வந்தார். Whenever we come to the feet and say, God, you are my refuge, He is the one who takes and leads us. இந்த 8வது மாதத்திலே நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தருடைய பெரிதான கிருபைதான். If we are stepped into this 8th month, it is purely the grace of the Lord. இந்த வருஷத்தை துவங்கினவர்கள் இந்த 7 மாதத்திலே எத்தனையோ பேர் நம்மோடு பயணப்பட்டு வந்தவர்கள் நம்மை விட்டு
இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் விட்டார்கள். So many of us begin this year together, but for the situation, so many has left ஆனால் and gone from தேவன் us. உங்களையும் என்னையும் பாதுகாத்து இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். But God has taken so much of care for us, for you and me. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. Let the name of the Lord only be glorified. இந்த மாதத்திலே தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை தான் நாம் வாசிக்க கேட்டோம். This month's promise word only we have read it now. கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர். For you are the lamp, O Lord. கர்த்தரின் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர். And my God lightens my darkness. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நமக்கு அவர் விளக்காய் இருக்கிறார். Our God is a lamp for us. அவருடைய முக பிரகாசத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருள் விலகப் போகிறது. His shining which shines on us, and then we see all the darkness runs away from our face. இந்த மாதத்திலே தேவன் உங்களையும் என்னையும் தைரியப்படுத்துகிற ஒரு வார்த்தை, உன் இருளை நான் வெளிச்சமாய் மாற்றுவேன். God says over here, He will lighten the darkness, and that is the promise what He is giving us this month. இன்றைக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி, இந்த கொரோனா எப்ப முடியும், இந்த சூழ்நிலை எப்ப மாறும், இதுக்கு விடை என்ன என்று சொல்லி தான் ஒவ்வொருவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். Today everybody has a question, when will this corona leave? When will it leave? And what is the answer for this? கடைசி நாட்களிலே கொள்ளை நோய்கள் உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார் அல்லவா? In the Bible the God has said last days so many things, so many kind of sickness will take place, the Bible says. ஆனால் இந்த கொள்ளை நோய்களுக்கு தேவன் உங்களையும் என்னையும் பாதுகாப்பதுதான் அவருடைய கிருபை. But in this sort of terrifying disease, in between that, God will save us and take care of us. இந்நாட்களில் நாம் நோவாவை போல் யார் தேவனுடைய கிருபைக்கு பாத்திரராய் நடந்து கொள்கிறோமோ அவர்களை தேவன் பாதுகாப்பார். As Noah, whoever comes under the feet of the Lord and seeks His grace, they will be the proper vessel for it. விசுவாசிக்கிறீர்களா? Are you believing it? Are you trusting it? நோவாவுக்கு கிடைத்த கிருபை உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. See, what grace Noah received today, you will also receive the same grace. அவர் கிருபையின் தேவன். Because He is a gracious God. அவர் இரக்கத்தின் தேவன். Because He is a God of mercy. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். He will bless you. அவர் சொன்னார், நான் உனக்கு விளக்காய் இருப்பேன். He said, I will be the lamp for you. இந்த விளக்கை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. How should we use this lamp? The Bible has told us. சுவிசேஷ புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் விளக்கை கொளுத்தி அதை மரக்காலின் கீழே வைக்க கூடாது, அல்லது கட்டிலின் கீழே வைக்க கூடாது, அது விளக்கு ஸ்டாண்ட் மேல தான் அது வைக்கணும் அப்படின்னு சொல்லி. The gospel says that we should not hide the lamp under any wood, but on the top of any stand only we have to light the lamp. விளக்கை உயர்ந்த அந்த இடத்திலே வைக்கும் பொழுது அந்த இடம் முழுவதும் இருக்கிற இருள் விலகி போய் விடுகிறது. If we keep the lamp on a top place, the entire place will be lightened. கரண்ட் போயிடுச்சுன்னா உங்க வீட்ல கேண்டில் கொளுத்தி கட்டிலுக்கு கீழே வைப்பீங்களா அல்லது சோஃபா கடியில வைக்கிறீங்களா? யோசித்து பாருங்களேன். If the spark cut, will you keep the lamp under the bed or under the cot or under the sofa? உயர்ந்த இடத்துல தானே வைப்பீங்க. You will keep the lamp where somewhere with the entire place has been lightened. அந்த வெளிச்சம் எவ்வளவு தூரம் எட்டுகிறதோ அவ்வளவு தூரத்தில் இருக்கிற இருள் விலகி போகிறது. The lamp stretches to how much ever it can, it extends to the entire place. அருமையானவர்களே, நாம் விலகிக் கொள்ள வேண்டும். இயேசுவை நம் வீட்டிலே உயர்ந்த இடத்துல வைக்க வேண்டும். We must understand that we must keep Jesus on the top in our house. அவரை நம் நடுவில் வைக்க வேண்டும். We must keep him as in center in our house. அவர் எல்லாருக்கும் முன்பாக நாம் வைக்க வேண்டும். We must keep in front of everybody. அப்படிப்பட்ட வீடுகளிலே இருள் இருக்காது. In that kind of house there won't be darkness. விலகி போகும். The darkness will run away. தாவீது தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர். David always glorified the Lord. எளிமையான ஒரு வாழ்க்கை தான் அவருடைய வாழ்க்கை. His life was very simple, we see. தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக்கொண்டு கீழ்ப்படிந்து வாழ்ந்து கொண்டிருந்தவர். He was a shepherd boy and he was obedient to his father. தகப்பன் என்ன வேலை செய்தாலும் அப்படியே செய்திருக்கிறார். Whatever work the father said, he used to do it. ஆண்டவர் அந்த மனுஷனை எவ்விதமெல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் ஆசீர்வதித்து விட்டார். We see in the Bible that God lifted him in whatever way he could, he lifted him on high. ஒரே
ஒரு வார்த்தையில சொல்லப்போனால் வேதத்தின்படி பார்க்கும் பொழுது தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாயிருந்தான். In one word, if we could say about David, David was very close to God's heart. இந்நாட்களிலே நீங்கள் தேவனுக்கு ஏற்றவர்களாக நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க செய்ய அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். If you are like David, if you please God, he will make your face shine and he will light you up. கர்த்தர் என்னையும் பிரகாசிக்க செய்வார் என்று சொல்வீர்களா? Will you say that God will shine me? ஆமென். Amen. உங்களை பிரகாசிக்க செய்வார். He will definitely make you shine. ஒரு சில வசனங்களை இன்றைக்கு நாம் வாசித்து இந்த செய்தியை நாம் சுருக்கமாக தியானிக்க போகிறோம். We are going to read some passages and we are going to go on to the message. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது In Genesis chapter 1 we see ஆண்டவர் அழகாக நேர்த்தியாய் சிருஷ்டித்த இந்த உலகமானது ஒழுங்கின்மையாய் மாறி போனது. the world was not in proper condition. அதற்கு காரணம் என்ன? What is the reason for it? தேவன் விசித்திர வினோதமாக அழகாக சிருஷ்டித்திருந்த அந்த தூதன் அந்த தேவனுடைய சமூகத்திலிருந்து பெருமையின் நிமித்தமாக அவன் தேவ சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டான். God created so beautifully an angel, but because of him he was being thrown, because of his deeds he was being thrown into the hell. ஆகவேதான் இருள் இருந்தது என்று சொல்லி 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். And we see in verse 2 darkness was there. தேவன் முதலாவது சிருஷ்டித்த சிருஷ்டிப்பு என்ன தெரியுங்களா? வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். The first thing which he created was light. வெளிச்சத்தை சிருஷ்டித்த பின்பதாக தேவன் செய்தது இருளையும் வெளிச்சத்தையும் இரண்டாக பிரித்தார். After he created the light, he separated the light from the darkness. ஆகவே ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருளும் கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்குங்கிறதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். Where there is light, we have to understand there will be some darkness too. அந்த இருள் காத்து கொண்டே இருக்கும், எப்பொழுது வெளிச்சம் போகும் நாம் உள்ளே பிரவேசிக்கலாம் என்று சொல்லி. The darkness will wait to get into and see when will the light go away. ஆகவே என்றைக்கு நம்முடைய வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள வேண்டும். Always we must see that never our light get into the darkness. ஆண்டவர் நமக்கு வெளிச்சத்தை கட்டளையிட்டிருக்கிறார். God has given light to us. வேதத்திலே பார்க்கும் பொழுது In the Bible we see மீண்டுமாக ஆண்டவர் எப்பொழுது இருளை கட்டளையிட்டார் என்று சொன்னால், when did he declare darkness? எகிப்திலே அவருடைய ஜனங்கள் அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலே சிக்கி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். The Egyptians was stuck under the slavery. தேவனை அவர்கள் ஆராதிக்க முடியவில்லை. They were not able to worship the Lord. விடுதலை இல்லாமல் அவர்கள் அடிமைத்தன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். They were not delivered and they were like under the slavery of Egypt. ஆனால் தேவன் மோசேயின் மூலமாக அடிமைத்தனத்திலே சிக்கி இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களை விடுதலையாக்கும்படியாக Moses, God took the Israelites and came out and they brought them out from the slavery. அநேக அற்புதங்களை மோசேயின் மூலமாக பார்வோனுக்கு முன்பாக செய்து காண்பித்தார். So many miracles through Moses God did in front of Pharaoh. அந்த பார்வோன் ஒவ்வொரு அற்புதங்களையும் பார்த்து தேவனுடைய வல்லமை குறித்து ஆச்சரியப்பட்டான். The miracles which Moses performed, Pharaoh saw and he was wondered and he was shocked. அதில் நடந்த ஒரு அற்புதம் தான் இருள் மூடினது. 3 நாட்கள் பூமி முழுவதும் இருள் இருந்தது. In that we see darkness was covered 3 days. எகிப்து எங்கும் இருள் மூடி இருந்தது. In all the place of Egypt the darkness was covered. ஆனால் அதே நேரத்திலே கோசேன்ங்கற நாட்டில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கி இருக்கின்ற இடத்திலே வெளிச்சம் உண்டாயிற்று. But at the same time where the Israelites were there were light. There was light in there. என் அன்பான சகோதரனே சகோதரியே, My dear beloved brothers and sisters, ஒரே நேரத்திலே எகிப்து இருளாய் இருந்தது, ஆனால் கோசேன் என்கிற பகுதி வெளிச்சமாய் இருந்தது. the same time that Egypt was filled with darkness, but the Israel people where they stayed was being light over there.
நம்ம சொல்லுவோம்ல இந்த நாட்கள்ல எங்க ஏரியால இன்னைக்கு கரண்ட் இல்ல, உங்க ஏரியால கரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த செய்தியை நம்ம பரிமாறிக்கொள்வோம். Sometimes we share each other saying, in our area we have light and your area there is no light, there's power cut. சில நேரங்களில் நான் நியூஸில் இந்த ஏரியாவில் கரண்ட் போகுதுன்னு தெரிஞ்சால் அது முன்கூட்டி தெரிந்தால் நான் உடனடியே அந்த இடத்துல இருக்கிற விசுவாசிகளுக்கு தெரிந்தவர்களுக்கு நான் அலர்ட்டாக சொல்வது என்னுடைய வழக்கம். Sometimes I've even told to many people, if in case reading the message knowing that current power cut is there, I call them, I tell them earlier. ஏனென்றால் நம் இருளை விரும்புகிறதில்லை. Because they don't like darkness. கொஞ்சம் ஹெவியா மழை பெய்ந்தால் சில நேரங்களில் 2 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் மின்சாரம் போகிறது. அதுவே நமக்கு மிகுந்த ஒரு தொல்லையாக தோன்றுகிறது. Sometimes when we have heavy showers of rain, there is around 4 hours or 3 hours of power cut will be there. That also we are not able to bear sometimes. 3 நாட்கள் வெளிச்சமே இல்லை. Just imagine 3 days they were in darkness. எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. How will it be? 3 நாட்கள் இருள். 3 days of darkness. சங்கீதம் 104 அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். In Psalms chapter 104 verses 20 and 21 says, you make darkness and it is night. சங்கீதம் 104:20ல நீர் இருளை கட்டளையிடுகிறீர் ராக்காலமாகும். You make darkness and it is night. சந்திரனையும் சூரியனையும் அவர் படைத்திருக்கிறார். He made the sun and the stars. இருள் கட்டளையிடப்படும் பொழுது அதில் சகல காட்டு ஜீவன்களும் நடமாடுகிறதாம். We see when all the beasts of the forest creeps about. அப்போ காட்டு மிருகங்கள் நடமாடுவதற்காக தான் ஆண்டவர் இருளை ஏற்படுத்தியிருக்கிறார். For all the beasts in the forest to walk on me, he has created the night, that is the darkness. 21வது வசனத்தை வாசிங்கள். The young lions roar for their prey, seeking their food from God. பாலசிங்கங்கள் இறைக்காக கர்ஜித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடுமா. சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாபரங்களில் படுத்துக்கொள்ளும். அப்பொழுது மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்பட்டு போவான். When the sun rises, they steal away and lie down in their dens. Man goes out to his work and to his labor until the evening. சூரியன் உதிப்பது எதற்காக தெரியுங்களா? மனுஷனுக்காக தான். You know why the sun rise? You know, it's before the man, for the humankind. வேலைக்கு செல்வான், தன்னுடைய தோட்டத்துக்கு செய்வான், தன்னுடைய பிரயாசத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் அந்த வெளிச்சம் அந்த சூரியனை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். To go for work, to do the things God created the light for the mankind. சூரியனையும் படைத்த ஆண்டவர், சந்திரனை படைத்த ஆண்டவர் அவைகளுக்கு கட்டளையும் கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். Who created the sun, who created the star, he also ordered them also. 20வது வசனத்திலே வாசித்தோம், அவர் இருளை கட்டளையிடுகிறார் என்று சொல்லி. We see in verse 20, he ordered the darkness. இருளை கட்டளையிடுகிற தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிற இருளை வெளிச்சமாக்க அவரால் முடியும். Who ordered the darkness will clear out the darkness in our lives today. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, My dear beloved brothers and sisters, நம்முடைய வாழ்க்கையில இருள் இருக்கிற வரைக்கும் நாம் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. Until we have darkness in our life, we cannot do anything in our life. இருள் ஒரு பயத்தை ஏற்படுத்தும். Darkness will always give a fear. இருள் நம்மை உற்சாகத்தை செயலிழக்க செய்யும். Darkness will never allow us to be energetic. இருள் நம்முடைய சந்தோஷத்தையும் கெடுத்து விடும். It also spoils our joy and gladness. ஒரு விசேஷ நிகழ்ச்சி இருக்கும் என்று சொன்னால் அங்கே இருக்கிற வெளிச்சத்தை வைத்து தான் நாம் புரிந்து கொள்கிறோம். If there is a function or a ceremony happening, looking at the light only we understand it. நாங்கள் ஊட்டியிலே பயணப்பட்டு போகும் பொழுது காடுகளுக்குள்ளாக வாகனங்கள் செல்லும். When we travel in Ooty, under the forest, in the forest we could see lot of vehicles going on. அப்படியே 1-2 லைட் தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் அந்த ஊர் வந்த உடனே நிறைய லைட் தெரியும். After that we see 1 or 2 lights shining from the far. After that we come to a town or village. அந்த லைட் எல்லாம் பார்த்தோன்னா நமக்கு மகிழ்ச்சி, ஓ ஊர் வந்து விட்டது. When we see those lights, we become joy because the
town or the city has come near. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஐயோ இன்னும் வெளிச்சம் உதிக்கவில்லையே, என்னுடைய வாழ்க்கையில பயணமானால் போய் கொண்டிருக்கிறதே, 1 மாதம் 2 மாதம் என்று சொல்லி இந்த வருஷத்துல 7 மாதம் போய்விட்டது என்று சொல்லி வேதனையோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? In so many people's life, yet the light hasn't come. They are traveling into darkness. Past 7 months have been taken place, but still I have not entered into the light. They are telling like this. தாவீது சொன்னாரே, கர்த்தர் என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார் என்று. David said, Lord has litten my darkness. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் சொல்ல வேண்டும், உங்க உதடு சொல்ல வேண்டும், கர்த்தரின் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். As you are hearing this word, particularly this word from the Lord, tell everybody, God has taken away my darkness and given me light. சங்கீதம் 90ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? In Psalms 91 now. 91. Psalms 91 we read 5வது வசனம் 6வது வசனம். verse 5 and verse 6. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், for you've not feared the terror of the night. 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும். And verse 6 we see, not the pestilence that stalks in the darkness. அப்போ நீங்க சரியா புரிந்து கொள்ள வேண்டும். We should understand clearly. இந்த கொரோனா என்பது இருளில் நடமாடக்கூடிய ஒரு வியாதி. We should understand this situation what we have corona is like walking in the darkness. அந்த வியாதி வெளிச்சத்திற்கு முன்பாக நிற்காது. That kind of disease cannot stand in the front of light. இன்றைக்கு கொரோனா அட்டாக் அது பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க நல்ல ஏசி ஹாலில் போய் ஏசி ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா அந்த 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 வைரஸ் அழிவதற்கு வாய்ப்பே இல்லையா. Whoever has affected by corona, they are not able to go and sit in an AC air conditioned room because that air condition will not support this corona. நல்ல வென்டிலேஷன் இருக்கும்போது அந்த கொரோனா இருக்காதுங்கறாங்க. If there is ventilation, that corona will not be there. அப்போ இந்த வியாதி இருளில் இருக்கிற ஒரு வியாதி. வேதத்தில் சொல்லப்பட்டது சரியாக தான் இருக்கிறது. We see in the Bible it is said correctly that corona is a disease of darkness. 5வது வசனத்துல இரவில் உண்டாகும் பயங்கரம்னு சொல்லப்பட்டிருக்குது. 6வது வசனத்துல இருளில் நடமாடுகிற இந்த கொள்ளை நோய். In 5th verse we see, not the arrow that flies by day, the terror of the night, nor the pestilence that stalks in the darkness, nor the destruction that wastes at the noonday. 3வது வசனத்திலே இந்த பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு உன்னை தப்புவிப்பார் என்று ஆண்டவர் சொல்கிறார். And in verse 3 the Bible says that he will deliver you from the snare of the flawed and from the deadly pestilence. யாரை தப்புவிப்பார்? உன்னதமான தேவனுடைய மறைவில் இருக்கிறவர்களை மாத்திரம். Who he will free? You know who is with the Almighty God. ஆனா இப்போட விஞ்ஞானத்துல இந்த கொரோனாவை டெஸ்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி யார் யார் எந்த அதிகாரத்தை எவ்வளோ நேரம் படிக்கிறாங்கன்னு சொல்லி இப்போ ஒரு டெஸ்ட் பண்ணால் உலகம் முழுவதும் அதிகமாக வாசிக்கிறது இந்த சங்கீதம் 91 தான் இருக்குன்னு சொல்லி நாம் நினைக்க முடிகிறது. At present, on the scientific days, if you have a test, who are the people who read the Bible the most and which chapter, we can only see that this particularly Psalms chapter 91, many of them would have read. எனக்கு தெரிந்த ஒரு வயதான ஒரு ஊழியக்காரர் ஊட்டியில் இருந்தார். I know a pastor, an old person. He is living in Ooty. அவருடைய மனைவி படிப்பறிவில்லாத ஒரு அம்மா. Her wife is illiterate. His wife is illiterate, sorry. ஆனால் அந்த அம்மாவை பாஸ்டர் அடிக்கடியும் சில இடத்துல ஜெபம் பண்ண சொல்லுவார். Sometimes pastor tells the pastor ma to pray also in many places. அந்த அம்மா வியாதிஸ்தர் வீட்டுக்கு போனாலும் சரி, even if she go for a sick person's house also, birthday ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி, for a birthday function too, கல்யாணத்துக்கு போனாலும் சரி, a marriage a wedding function too, மரண வீட்டுக்கு போனாலும் சரி, even to a funeral place service, இந்த அதிகாரத்தை எப்படிதான் மனப்பாடம் பண்ணாங்கன்னு தெரியல, இத அழகா மனப்பாடம் பண்ணி அப்படியே ஒப்புவிப்பாங்க. always read this chapters 91 of Psalms, and she has just by hearted so much of this verse. அதுல சொல்லப்போனா ஒரு 75% வசனத்தை அப்படியே சொல்லிடுவாங்க. 75% of this verse in the chapter and all the verses she would tell. நான் நினைக்கிறேன் அந்த பாஸ்டர் பாவம் கர்த்தருக்குள் மரித்து போய் விட்டார். ஆனா அந்த பாஸ்டர் பாராட்டணும், இந்த அதிகாரம் தான் வேதத்துல ரொம்ப முக்கியம்னு அப்பவே சொல்லி கொடுத்திருக்கிறார். You know,
pastor is no more, but really I need to appreciate him. This particular chapter was being taught to his wife so much. அதுக்காக புதுசா தீர்மானம் எடுத்துறாதீங்க நான் படிச்சா 91வது சங்கீதம் தான் படிப்பேன் அப்படின்னு Please சொல்லி don't take a decision. If I read Bible, I will read only 91 Psalm. சிலர் இதை கேட்கும்போதே மார்க்கர் எடுத்து அதில் வைக்கிறாங்க. Those who are listening to this, they're just taking and just noting it down. வேதத்தில் ஒவ்வொரு வசனங்களும் முக்கியமானதுதான். In Bible we see each and every word and every verse is important. அதிலே நாம் படிக்க அதில் அவ்வளவு ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கு. As we keep reading it day and day, it is so much of blessing in it. ஆனால் இந்த நாளில் நாம் தியானிக்கிற இந்த பகுதியிலே இந்த இருளினால் நடக்கிற சம்பவங்களை நாம் பார்த்தோம். We saw all these things. What's happening is all about the darkness. ஆனால் ஆண்டவர் சொன்னார் நான் உன்னை தப்புவிப்பேன். But God said, I will free you up in this. ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிற I will தேவன். deliver you. இன்னொரு சம்பவத்தை கூட நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். Another thing I want to share to you. யோவான் எழுதின சுவிசேஷம் Chapter John 21ஆம் chapter அதிகாரம் 21 3வது வசனம். verses 3. Simon Peter said to them, I am going fishing. They said to him, we will go with you. They went out and got into the boat, but that night they caught nothing. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பதாக எல்லாரும் பயந்திருந்தார்கள். அப்பொழுது பேதுரு ஒரு பயந்து ஒரு புதிய தீர்மானத்தை எடுத்துக்கொள்கிறான். After the resurrection of God, we see all the disciples were frightened over there. But Peter took a new resolution. நான் விட்டு போன அந்த பழைய தொழிலுக்கே நான் செல்ல போகிறேன். I am going back to the same work which I already was doing. நான் மீன் பிடிக்க போகிறேன். I am going to fishing. யார் என்னோடு கூட வருகிறீர்கள்? Who are all coming with me? என்று சொல்லி எல்லாரையும் இடரப்படினான். He was telling that everywhere. வேறு 2 பேரையும் கூட்டி கொண்டு போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். He took another 2 persons and went for fishing. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே வருகிறோம் என்றார்கள். He looked at Simon Peter and said, I'm going for fishing. Are you coming? வேதத்திலே பார்க்கிறோம் அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. They went out immediately and they went and started fishing, but they didn't get anything. That night they caught nothing. அந்த இரவு அவருடைய வாழ்க்கையில அற்புதத்தை காணாத ஒரு இரவாய் இருந்தது. In that night they couldn't see any miracle over there. 3 ஆண்டுகள் இயேசுவோடு இருக்கும் பொழுது ஒவ்வொரு இரவிலும் எத்தனையோ அற்புதங்களை அவர்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பார்கள். 3.5 years they were with Jesus and they have seen so many miracles happening. இயேசு கிறிஸ்து இறந்த பின்பதாக 2-3 நாளிலே அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற விசுவாசம் கரைந்து போய்விட்டது. After Jesus' death, their faith just had nothing in it. They lost all their faith. இயேசுவை விட்டு தூரம் போய் விட்டார்கள். They went far away from Jesus. அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரம் வேண்டும் என்று சொல்லி திரும்பவும் தன்னுடைய விட்டு போன தொழிலை திரும்ப செல்லுகிறார்கள். They went back to the same work which we did. They went back for fishing. ஆனால் இயேசு கிறிஸ்து விடியற் காலமான போது இயேசு கரையில் நின்று அவரை நோக்கி பார்த்தார்கள். இயேசு அவரை நோக்கி பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்று கேட்டார். அதற்கு ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் நீங்கள் படவுக்கு வலதுபுறமாய் வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்கக்கூடாத அளவுக்கு அவர்கள் மீன்களை பிடித்தார்கள். Just as the day was breaking, Jesus stood on the shore. Yet the disciples did not know that it was Jesus. Jesus said to them, children, do you have any fish? They answered him, no. He said to them, cast the net on the right side of the boat and you will find some. இயேசு அதற்கு பின்பதாக அவர்களோடு பேசினார். அவருடைய அணைந்து போன விசுவாசத்தை அவர்களை உற்சாகப்படுத்தினார். திரும்பவும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு தங்களை அர்ப்பணித்தார்கள். அவரை ஆசீர்வதித்தார். Spoke to them and all the faith which they left, which was suppressed under them, it became all right and God just pushed them to come and do the work of the Lord. இந்த இடத்துல ஒரு காரியத்தை மாத்திரம் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். I would like to say one particular thing in this junction. அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. In that night they could not catch any fish. பிரியமானவர்களே, இயேசுவோடு அது இரவோ பகலோ நாம் எங்கு இருந்தாலும்
நம் அற்புதத்தை பார்க்கலாம். Remember, with Jesus, it might be night or it might be afternoon or in the morning, we can receive miracles. நம்முடைய வாழ்க்கையை சுற்றி அல்லது குடும்பத்தை சுற்றி இருள் சூழ்ந்திருக்கிறதா? Around our family, is darkness being covered? இயேசு உங்கள் வீட்டில் இருந்தால் எந்த இருளும் உங்களை நெருங்க முடியாது. If Jesus is in your house, no darkness can cover you. வேதம் சொல்லுகிறது, The Bible says, இருளுக்கும் ஒளிக்கும் வித்தியாசம் உண்டு. there is difference in darkness and in light. இருள் வேறு, வெளிச்சம் வேறு. Darkness is different, light is different. 2 கொரிந்தியர் 6:14 நாம் வாசிக்கிறோம். In 2 Corinthians we read, let's turn our Bibles to 2 Corinthians verses 6 and 14. Do not be unequally yoked with unbelievers, for what partnership has righteousness with lawlessness, or what fellowship has light with darkness? ஆகவே இந்த நாளிலே என்னுடைய வாழ்க்கையில இருள் இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீர்களா? If darkness is there in myself, if you are realizing it, நீங்கள் இருளுக்குள் இருக்கிறவர்கள் அல்ல. you are not in darkness. யோபின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் In Job 7, chapter 7, 4வது வசனத்திலே வாசிப்போம். verse 4, it says, when I lie down, I say, when I rise, when shall I rise? But the night is long. யோபு தன்னுடைய வாழ்க்கையில உபத்திரவத்தை சந்தித்து சோதனையினாலே அவன் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, when Job was so much distracted and in pain, அவன் சொன்ன ஒரு காரியம், நான் படுத்துக் கொள்கிற போது எப்பொழுது எழுந்திருப்பேன், ராக்காலம் எப்பொழுது முடியும் என்று சொல்லி கிழக்கு வெளுக்கும் மட்டும் அரண்டு புரண்டதினால் எனக்கு போதும் என்று போகிறது என்று சொல்கிறார். as he was lying down, he said, when I lie down, I say, when shall I rise? Such beautifully it says, but the night is long and I am full of tossing till the dawn. இந்த ராக்காலம் எப்பொழுது ஒளிந்து போகும் என்று சொல்லி, when will this dawn run away? When will this dawn be completed? ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருந்தாராம். Every day he was expecting for the என் அன்பான morning. சகோதரனே சகோதரியே, My dear beloved brothers and sisters, எப்பொழுது இந்த இரவு முடியும் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? are you all thinking, when will this night complete? அதே யோபுவின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் In the same chapter, Job 3வது 29, வசனத்திலே பார்க்கும் பொழுது, verse 3 says, அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போனேன் என்று when சொன்னார். his lamp shone upon my head and by his light I walked through the darkness. உங்கள் தலையின் மீது அவருடைய தீபம் பிரகாசிக்கும் என்று சொன்னால், in your head, if the light have to shine, நீங்கள் இருளை கடந்து போவீர்கள். you have to walk through the darkness. என் அன்பான சகோதரனே சகோதரியே, My dear beloved brothers and sisters, இருள் இருக்கதான் செய்யும். darkness will be there. ஆண்டவர் சொன்னார், காரிருள் பூமியை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி. Darkness covered the earth, the Bible says. ஆனால் நீங்கள் இருளை கடந்து போவீர்கள். You have to walk through, you will go through the darkness. வேதனையோடு யோபு சொன்னார், Job said in such a destruction, 7ஆம் அதிகாரத்திலே, in chapter 7, எப்பொழுது இருள் கடந்து போகும்? when will the darkness go away? ஆனால் அதே யோபு 29ஆம் அதிகாரத்திலே சொல்கிறார், And same Job said in Job 29, அந்த இருள் என்னை விட்டு மறைந்து போகும். that darkness went away from me. அவருடைய பிரகாசத்தினால் நான் இருளை கடப்பேன் என்று சொல்கிறார். Through his shining sparking light my darkness ran away from me. இந்த மாதத்திலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை நாம் In விசுவாசத்தோடு this பிடித்துக் month கொள்வோம். God is promising you and giving this word. பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருளா இருக்கிறதா? My children's life உங்களுடைய is in darkness. குடும்ப வாழ்க்கையில குறைவுகள்னால இருள் அடைந்திருக்கிறீர்களா? Or your family life is in darkness, or கடன் பாரங்கள் உங்களை இருளாக்கி கொண்டிருக்கிறதா? all the debts are getting into the darkness to you, வருமான பற்றாக்குறையினாலே சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? or your family position is going down, or your income is going down. நல்ல ஆகாரங்கள் கிடைக்குமா என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? I'm not even getting good food to eat. Are you
trembling yourself. அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. Whoever search the God, nothing you can lack. நீங்கள் விசுவாசத்தோடு இந்த இருளை கடக்க போகிறீர்கள். With faith you will overcome the darkness. கர்த்தர் உங்கள் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். God will light you and shone His blessings on you. Amen. Amen. நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். Now we are going to pray. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். Let us pray to the Lord. இயேசுவே, Jesus, என் இருள் வெளிச்சமாய் மாறுவதாக. make my darkness to light. ஆமென். Amen. உம்முக வெளிச்சத்தில் இருளை கடப்பேன், மதிலை தாண்டிடுவேன். உம்முக வெளிச்சத்தில் இருளை கடப்பேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மில் இணைந்திடுவேன் இயேசுவே, உயிரில் கலந்திடுவேன். உம்மில் இணைந்திடுவேன் இயேசுவே, உயிரில் கலந்திடுவேன். உயிரே 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 என் இயேசுவே, உயிரே என் இயேசுவே, உயிரே 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 என் இயேசுவே. சொல்லுமா, உயிரே 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 என் இயேசுவே, உம்மில் இணைந்திடுவேன் இயேசுவே, உயிரில் கலந்திடுவேன். ஓ பாதம் கட்டி அணைப்பே இயேசுவே, பரிசுத்தமாய் தொழுவேன். சொல்லுவோமா, அவருடைய பாதத்தை பிடித்துக்கொண்டு பாதம் கட்டி அணைப்பே இயேசுவே, பரிசுத்தமாய் தொழுவேன். எங்கள் அன்பு தெய்வமே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. My dear beloved God, thank you for this நீர் wonderful எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. Thank you for speaking through us to the word. வெளிச்சம் உண்டாக கிடவது என்று வெளிச்சத்தை சிருஷ்டித்த ஆண்டவரே, Now let there be light, and who created the light. எங்கள் வாழ்வையும் பார்த்து வெளிச்சம் உண்டாக கிடவது என்று சொல்லுவீராக. God, tell us that let the light shine in our life, Lord. தாவீதுடைய வாழ்க்கையில விளக்காய் இருந்தீரே. Lord, you are the light in David's life. எங்களுடைய வாழ்க்கையிலும் விளக்காய் இருந்து Be light in my life too. வெளிச்சம் கட்டளையிடுவீராக. Lord, make your light shine upon me. ஆமென். வெளிச்சம் கட்டளையிடப்படுவதாக. Let the light be shone everywhere. Hallelujah. அப்படி அன்னி பாஷையில கர்த்தரை மைப்படுத்துவோமா. ஓ ரபாபா தீரபா சந்து ரபால ரபா. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வெளிச்சம் கடந்து வருவதாக. Whoever believes and trusts this word, let the light come on their life. நான் எப்பொழுது இந்த இருளிலிருந்து நான் வெளியே வருவேன் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையில வெளிச்சம் உதிக்கட்டும் அப்பா. When will I come out from the darkness? Whoever is seeking for the light, let the light be upon them, Lord. Hallelujah. யாக்கோபுடைய வாழ்க்கையில வெளிச்சம் உண்டானது போல ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் உதிக்கட்டும். In Jacob's light shone the same way. Whoever is hearing the word, let the light shine upon them, Lord. Amen. இந்த மாதத்தின் துவக்கத்திலே, In this month, beginning of this month, ஆண்டவருடைய சமூகத்திலே in the presence of the Lord, உங்கள் சொந்த தேவைகளை எண்ணி நீங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணலாமா? you can put all your prayer requests in front of the Lord. அப்படியே நீங்கள் உங்கள் சொந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர்ட்ட சொல்ல ஆரம்பிச்சிருங்க. You can tell all your burdens to the Lord. இயேசுப்பா, Jesus, இந்த மாதத்தில் எங்களுக்கு இவ்வளவு தேவைகள் இருக்கிறது. so many things, so much of need we have in this month.
அவையெல்லாம் உம்மிடத்தில் சொல்கிறேன் என்று சொல்லி Lord, I tell everything into your feet, Father. அப்படியே நீங்கள் இருதயத்தில் அந்த ஆண்டவர்ட்ட கேட்க ஆரம்பிங்க. You can start asking God right now, this moment. Oh, Jesus. அவருடைய செவிகள் நீங்கள் கூப்பிடுகிற சத்தத்திற்கு திறந்திருக்கிறது. He has heard all our requests. ஆண்டவர் உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். And he will answer our prayers. ஹalleluya. நன்றி சொல்லுவோமா? Let's thank ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? Thank you God for நன்றி hearing our ஆண்டவரே, prayers. Thank நன்றி you அப்பா. Jesus. Thank you Jesus. சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். Lord, we commit ourselves and all the blessings and honor to you, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல Lord. In பிதாவே. Jesus' matchless name we pray. Amen. Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Bless the Lord, O my என் soul, முழு உள்ளமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை and ஸ்தோத்திரி. all that is within me. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Bless his holy name. Bless the Lord, O my soul, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. and forget not all his benefits. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆலோசனையும் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. எங்களோடு நீங்கள் ஜெப தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கீழ்கண்ட எண்ணிலே எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. For any prayer request, if you want to contact us, you can contact through our WhatsApp number. உங்கள் இருள் விலகும், உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும். All the darkness will run away from your life, and his light will shine upon you. Amen. Amen. God bless you all.